நம்ம வாழ்க்கைய வெற்றிகரமா மாத்துறதுக்கு இன்னும் என்ன செய்யணும்னு யோசிக்கிறத விட சில நேரம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. நம்மள பல பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது காலையில எழுந்த உடனே இன்னைக்கு இதெல்லாம் முடிக்கணும், அதெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு பெரிய டு டூ லிஸ்ட் போடுவோம் இல்லையா? ஆனா அந்த நாளோட முடிவுல அந்த லிஸ்ட்டை பார்த்தா பாதி வேலை கூட முடிச்சிருக்காது. அப்புறம் கில்ட் வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும், நான் எதையுமே முடிக்கலன்னு ஒரு ஏமாற்றம் ஏற்படும். ஆனா ப்ரொடக்டிவிட்டி சைக்காலஜில ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. அதுதான் நாட் டு டூ லிஸ்ட். அதாவது நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கறதுக்கு பதிலா இன்னைக்கு நான் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல முடிவு பண்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோஷியல் மீடியால அதிக நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது. தேவையில்லாம ஃபோன்ல நான் அதிக நேரம் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன், என்னோட ப்ரைம் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்ல நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன், இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம மூளைக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கிடைக்கும். சைக்காலஜில இத ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல தான் நான் வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு மூளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது. இதனால என்ன ஆகும், அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு நொடி நம்ம மூளை நம்மள நிறுத்தி இது இன்னைக்கு நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே, இதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தேனே அப்படின்னு நமக்கு அந்த ஒரு நொடி யோசிக்கிறதுக்கு மூலமா தவறான பழக்கத்துல இருந்து நம்மள நிறுத்தறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். இதுதான் உளவியல்ல இன்வர்ஷன் திங்கிங் அப்படின்னு சொல்வோம். பல நேரங்கள்ல வெற்றின்றது இன்னும் அதிகமான விஷயங்களை செய்வது மூலியமா வராதுங்க, தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது மூலியமா தான் வரும். சார்லி மங்கர் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டர், ட்ரேடிங், ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவருடைய மிகவும் பிரபலமான ஒரு திங்கிங் ஹேபிட்ஸ்ல ஒண்ணுதான் இன்வர்ஷன் திங்கிங். சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எப்படி வாழ்க்கையில தோக்காம இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது. எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சா ஏழ்மைக்கு தள்ளப்பட மாட்டோம் அப்படின்னு யோசிக்கிறது. அதாவது சக்சஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபெயிலியரை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு யோசிக்கிற ஒரு மைண்ட் செட். இந்த மாதிரி ஒரு திங்கிங் அப்ரோச்சை பல வெற்றிகரமான பிசினஸ் லீடர்ஸ் பயன்படுத்துறாங்க. அதனால்தான் அவங்க முடிவுகளை இன்னும் தெளிவாகவும் நீண்ட கால பார்வையோட எடுக்க முடியுது. இன்னும் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மேட்ச்ல எப்படியாவது ஜெயிக்கணும் மட்டும் ஆடுறவங்களை விட என்ன நடந்தாலும் இந்த மேட்ச்ல தோத்துறவே கூடாதுன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஆடுறவனுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ற ஒரு திறமையும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி எப்படி வெற்றி பெறணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும் அதை மட்டும் யோசிக்கிறதுக்கு பதிலா என்னென்ன பழக்க வழக்கங்கள் என்ன தவற விடுது, என்னென்ன தவறுகள் என்ன பின்னாடி இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா தோல்விக்கு வழிவகுக்கிற ஒவ்வொரு விஷயத்த நீக்க ஆரம்பிச்சாலே போதுங்க, கண்டிப்பா வெற்றி தானாகவே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு திங்கிங் ஹேபிட்டை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவர், உங்களுடைய எஃபர்ட் எல்லாமே அதிகரிக்கும். ரிசல்ட்ஸ்லயும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால நாளையில இருந்து ஒரு சின்ன மாற்றம் மட்டும் செஞ்சு பாருங்க. டு டூ லிஸ்ட் மட்டும் எழுதாதீங்க, அதோட சேர்த்து ஒரு 3 இல்லைன்னா 4 நாட் டு டூ லிஸ்ட், அதாவது அந்த விஷயங்களை எழுத ஆரம்பிங்க. உங்களுடைய நாட் டு டூ லிஸ்ட்ல நாளைக்கு முதல்ல வரப்போற ஒரு விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்து வெற்றி பாதையை எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.